இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். என்னோடு எந்நாளும் இருப்பவரே, எந்நாளும் என்னை காப்பவரே, என்னோடு எந்நாளும் இருப்பவரே, எந்நாளும் என்னை காப்பவரே. இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். நீண்ட ஆயுள் தந்து நடத்துவாரே, நிம்மதி தந்து காத்திடுவார். நீண்ட ஆயுள் தந்து நடத்துவாரே, நிம்மதி தந்து காத்திடுவார். தேவ ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை, சதா காலமும் இயேசு ஜீவிக்கிறார், சதா காலமும் இயேசு ஜீவிக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். செல்வராஜ் என்கிறவங்க திருநெல்வேலியில இருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர செய்வனக்கட்டு, எங்கெங்கேயோ போய் ஜோம் பண்ணாங்களாம். ஆனால் ஜாய் டிவியை டெய்லி பார்ப்பாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு குடும்பமாக நாங்கள் பார்ப்போம். அம்மா அந்த டிவி நிகழ்ச்சியில் செய்வனக்கட்டெல்லாம் இப்போ விழுகிறதுன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. சரின்னு சொல்லி நான் அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு ஃபோன் அடித்து நான் ஜோம் பண்ணேன். என்ன ஆச்சரியம், எங்களால் கணவன் மனைவியால் நல்லா தூங்கவே முடியாது. செய்வனை செஞ்சு எலுமிச்சம்பழம் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், செந்திரிக்க வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், ரத்தம் வெளியே வாசலில் இருக்கும் வெள்ளிக்கிழமை அமாவாசைக்குனா. ஆனால் ஜெபம் பண்ணதுலேருந்து அந்த பிரச்சனையே எங்களுக்கு இல்லை, நாங்கள் நிம்மதியாக தூங்குகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செய்வனிலிருந்து விடுதலை கொடுத்த தேவனுக்கு நன்றி அப்படின்னு செல்வராஜுங்கிறவங்க திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு 1ஆம் தேதியும் ஜாய் டிவி யூடியூப் ஈவினிங் 7 மணிக்கு வாக்குத்தத்த துதி ஆராதனை ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதே போல் ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜெபம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிக்கை வெளிவந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை துதி ஆராதனை ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தேவனால் எல்லாம் கூடும் ஜெபம் நடக்கிறது. இவைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இந்த புரோகிராம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இந்த புரோகிராமுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதோடு உங்களால் இயன்ற காணிக்கையும் நீங்கள் அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்குங்கள். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சியெல்லாம் ஒளிபரப்பப்படுவதற்கு, தேவனா எல்லாம் கூட பத்திரிக்கை ஒளிபரப்பப்படுவதற்கு உங்களுடைய ஜெப உதவி தேவை, உங்களுடைய காணிக்கையும் தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. இதுவரையும் கர்த்தர் வெட்கப்படுத்தாமல் ஒரு கடன் இல்லாமல் நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நடத்துவார். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷங்கள் நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்கிறேன். ஃபோன் மூலம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக வானமடத்தில் பொல்லாத ஆவிகளோ, பிரபஞ்சத்தில் லோகாதிபதியோ, சேனைகளோ, பொல்லாத சாத்தானா, தீசக்தி வல்லமைகளோ, அந்தர சக்தியில் ஆதிக்கங்களோ, எழும்பாதவர் எல்லாவற்றையும் நசனா இயேசு நாமத்தில் கட்டியில் கட்டி பார்த்து தழுகிறோம். தேவ பிரசன்னத்தை, தேவ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தாவின் ஆளுகையை, பிதாவின் சித்தத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை இந்த பிரேயருக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். அல்லேலூயா. உரக அதிகாராபா அதிகாசே ஓரக அதிகாபாபாராபா அதிகாபாபாலாபாரபா. ஆவியானவரே நீர் இறங்குவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. வாத நோயினால்
அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மகளே, நடக்க முடியல, அல்லேலூயா, வாக்கர் வச்சு நடக்கிறீங்க, அல்லேலூயா, ஸ்ட்ரோக் கர்த்தர் தொடுகிறார். திரும்பவும் உங்கள் கால் கைகள் நன்றாக வரும்படி ஆவியானவர் அந்த நரம்புகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, தசைகளுக்குள்ள இப்போது இறங்குவராக. இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் தொட்டு சுகம் தருவதாக. ஒரே ஷேகா தாகரபா, ஒரே சபதிகா பாபா லபரபா, ஒரிகா பாபா லீபர. விவசாயத்துக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கீங்க. இந்த வருஷம் நல்ல விளைச்சல் வரணும்னு கர்த்தர் நீதியின் விளைச்சலை கட்டளையிடுகிறார். நீதி விளைச்சலை கட்டளிடுகிறார். அல்லேலூயா. ருகா தூஹரி கஷே ஈகா பாபா. வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை நீங்களே போகணும், இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க போகணும்னோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே போனால் தான் நம்ம கஷ்டம் நீங்குன்னு முயற்சி பண்ணுறீங்க. நிறைய இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரீகா ஷாபா தீகா பாபா லாபா ராபோ. ஓ ரீகா பாபா. கர்த்தர் தடைகளை ஒட்டைக்கிறார். நீங்கள் தடைகளை ஒட்டைத்து வாசலில் பிரவேசிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நினச்சதோட வேண்டி கொண்டதை விட வெளிநாட்டில் கர்த்தர் உங்களுக்கு கூடுதலான சம்பளத்தில் வேலையை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ரகதிகா பாபா லாபா ரபா, ஒரிகா சபதிகா பாபா லாபா ரபா. நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, உங்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, நான் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிபரர் சீக்கிரமாகவே உங்களை நீதிமான் என்று சொல்லும்படி கர்த்தர் பரத்திலிருந்து ஒரு 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 ஆர்டர் போடுகிறார். அல்லேலூயா. ரிகா தாகா ரபா ஷேகா லாபா ரபா. ஓ ரிகாபாவை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக தான் இருக்கும், ஆனால் அவ எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிகா தாகா ரிபா ஷே ஓ ரிகாபா தகரக சபதிகா பாபா லாபா ரபா. ஓ எவ்வளவோ கடனை அடைச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. கர்த்தர் இதுலேருந்து என்னை மீட்டுக்கொள்வாரா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் டோட்டலாக கடன்லேருந்து விடுதலை கொடுக்குறேன்னு சொல்வதற்காக நன்றி. நீ கடன் கொடுக்குற ஜாரியாக உன்னை மாற்றுவேன்னு சொல்லுகிறார். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள்லேயும் கூட செய்தியுடைய தலைப்பு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த 12லிருந்தே இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் நல்லா தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இங்கே அதே இதில் 2:25-26 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோவேலில், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியிலும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இதிலே 2:21 தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பார்த்தீங்களா? 2:12 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாப்படுகிறவருமாய் இருக்கிறார். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில், நம்ம தேசத்தில், நம்ம ஊழியத்தில், நம்முடைய குடும்பங்களில், சமுதாயத்தில், நம்முடைய உறவினர் மத்தியில், நம்ம பிள்ளைகள் மத்தியில் பெரிய காரியங்களை நம்ம செய்ய வேண்டுமானால் நம்ம முழு இருதயத்தோடு அவரிடம் திரும்ப வேண்டும். எந்த காரியத்தில் நாம் அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோமோ, மனஸ்தாபப்படுத்தி இருக்கிறோமோ, கர்த்தர் வேதனைப்படுற மாதிரி நம்ம சில தவறுகளை செஞ்சு விடலாம். ஏன்னா ஆண்டவர் ஒருவர் தருவ நல்லவன் யாரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவமே இழந்திருக்கிறோம். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே நம்ம இடத்துல குற்றலேன்னு சொல்ல முடியாது. நம்ம அநேக விஷயங்களில் தவறுகிறோம். பவுல் அப்படி எழுதுகிறாரு. அநேக காரியங்களை நம்ம தவறுகிறோம். பேச்சில் தவறுகிறோம், செயலில் தவறுகிறோம். வரேன்ட்டு வரமாட்டோம், இந்த போறேன்ட்டு போக மாட்டோம், சில சூழ்நிலை நிமித்தம். அப்போ நீங்களான அநேக காரியங்களை, சின்ன சின்ன காரியங்களை கூட தவறி விடுகிறோம். ஆகவே நம்ம இருதயத்தை கிழித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். வஸ்திரங்களை இல்லை, இருதயத்தை கிழித்து ஒப்பு கொடுங்கள் இருக்கு. அழுகையோடு உபவாசத்தோடு மனம் திரும்பணும். பெரிய காரியம் நடப்பது ஈஸியாக நடக்காது.
யோபு 9:10 சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். நம்ம மூளை கெட்டாத பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் செய்யணும்னா நீங்களும் நானும் மனம் திரும்புவது அவசியமாக இருக்கிறது. உபவாசத்தோடு அழுகையோடு நம்ம மனம் திரும்புவது அவசியமாக இருக்கிறது. யூத ஜனங்கள் ஆண்டுடைய வழி விட்டு விலகுனாங்க. இந்த யோவேல் புத்தகம் பார்த்திங்கன்னா தேவ பிள்ளைகளுக்கு வருகிற நியாய தீர்ப்பு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பஞ்சம் வரும், வெட்டுக்கிளி, பச்சை புழு, முசுக்கொட்டை பூச்சி அரிக்கும். நம்ம தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தை மீறும்போது நமக்கு சில கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருகிறது. அதிலிருந்து நாம் தப்புவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அழுகையோடும் உபவாசத்தோடும் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு திரும்பணும், உணரணும். உங்கள் பிரேயருக்கு பதில் வரலையா? ரொம்ப வருஷமாக ஜெபிக்கிறீங்க, பல மாதங்களாக ஜெபிக்கிறீங்க, பதில் வரலைனா நீங்களான்னு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து, இன்னொரு இடத்துல என்ன குறை உண்டு? ஏன் ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பதில் வரல? யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, நீதிமானின் மன்றாட்டு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பவுல் சொல்லும் போல் நம்ம அநேக விஷயங்களை தவறிடும். பாவிகளுக்கு அவர் செவிசாய்க்க மாட்டார், பாவிகளை நேசிக்கிறாரு, அதே சமயத்தில் பாவத்தை வெறுக்கிறார் அவர். ஆகவே நீங்கள் நானும் அழுகையோடு மனம் திரும்ப வேண்டும். ஏன் ஆண்டவர் எத்தனையோ ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறீர், இந்த குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தர மாட்டேங்கிறீங்களே, இந்த விண்ணப்பம் ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கேட்ட ஆண்டவர் பேசுவார். எங்களுடைய அப்படி எத்தனையோ முறை பேசியிருக்காரு. ஏன் ஆண்டவர் எந்த ஜெபத்துக்கு மட்டும் பதில் வரலை? என்ன செய்யணும்? ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பாரு. அதான் தாவீது சொல்கிறாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேங்கிறாரு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, ஆராய்ந்து பாருங்கள், உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். அழுகையோடு இருதயத்தை கிழித்து அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுங்கள், தண்ணீரை போல ஊற்றுங்கள். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது அவர் உங்களுக்கு அறிவிப்பார். பெரிய காரியம் நடப்பதற்கு முதலாவது இருதயத்தை கிழித்து மனம் திரும்பி அப்படி சமூகத்தில் தவற ஒப்புக்கொண்டு ஜெபித்தால் பெரிய காரியங்கள் நடக்கும். அடுத்து பயப்படக்கூடாது. 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிறது, தேவன் நமக்கு பயந்தாவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏன்னா பயம் வேதனை உள்ளதான். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஏன் பயம் வருது? ஆண்டவருடைய பூரண அன்பு நம்மகிட்ட இல்லை. கொஞ்சம் அன்பு வைக்கிற ஆண்டவரிடம் ஆண்டோட முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு வைக்க வேண்டும், முழு ஆத்மாவோடு அன்பு வைக்க வேண்டும். அன்புக்கு ஈடாய் ஒன்றுமே இல்லை. அன்பு தான் பிரதான கட்டளை இருக்கிறதுலையே. அது ராஜரீக பிரமாணம். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. கடைசி காலங்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அன்பை பார்க்க முடியல. இன்றைக்கி நிறைய இடங்களில் நானும் பார்க்குறேன், அன்பை பார்க்க முடியல. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் தேவனுடைய அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீங்களும் நானும் தேவ அன்பால் நிரப்பப்படும் போது பயம் நம்மளை விட்டு நீங்கும். தேவன் பயந்தாவியை கொடுக்கல, பள்ளமும் தெளிந்த புத்தியும் அன்புமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பலமுள்ள ஒரு ஆவி. எப்போ பலம் வரும்? நமக்கு பரிசுத்த ஆவியினால் நம்ம நடத்தப்படும் போது, நிரப்பப்படும் போது நமக்கு பலன் வரும். அதை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியான உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா, சமாரியா, எருசலேம், உலகத்தில் எல்லா இடங்களும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். மரியாள் பயப்படுறாங்க. இயேசு என்ற குமாரன் நீ பெறுவாய் என்று காபிரியில் தூதன் வந்து சொல்லும்போது உலகத்தின் பாவங்களெல்லாம் அவர் நீக்க போகிறாரு, பாவங்களை மன்னிக்கிற இயேசுவோ வயிற்றில் பிறக்க போகிறாரு, அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவார் சொல்லும்போது அவள் பயப்படுகிறாள். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ? உடனே உன்னதமாவுடைய பலன் உண்மையில் நிழலிடுங்கிறாரு தூதன். அப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, உங்கள் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த பூரண அன்புனால் நீங்கள் நிரப்பப்படுங்க. பூரண பலத்தால் ஆண்டவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். பயம் நீங்குகிறது. பயப்படாமல் இருந்தால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா பயம் வேதனை உள்ளது. பயம் எப்படிப்பட்டதா? வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்கிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பார்த்தீங்களா? அதனால பயம் வேதனை உள்ளது. பயப்பட்டால் நம்ம பரலவும் போக முடியாது. தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்கு பயப்படணும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு பயப்படலாம்.
பயப்படுதலுக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கு வருகிற பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனமாமே என்று நீதிமொழி 22:4 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு தான் பயப்படணும், மனுஷருக்கெல்லாம் பயப்படக்கூடாது. தேவையில்லாமல் மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும், அப்படின்னா துன்பத்தையும் துயரத்தையும் வர வைக்கும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இந்த வசனம் எக்காலத்துக்கும் ஏற்றதாக இருக்கிறது. நமக்கு இயேசு இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முதலாவது இருதயத்தை கிழித்து மனம் திரும்பி என்ன குறை உண்டு என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும், பெரிய காரியங்கள் நடக்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்குற பயப்படக்கூடாது. பயமில்லாமல் இருந்தால் ஆண்டவருக்கு மட்டும் நம்ம பயந்தால் போதும், மனுஷருக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். உண்மை நீதி உத்தமமாக நடந்தால் எதுக்கு நம்ம யாருக்கு பயப்படணும் சொல்லுங்க பார்ப்போம். தானியேல் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்கிறாரு. ராஜாவுக்கு முன்பாகவும், தரியு ராஜாவுக்கு முன்பாகவும், நேபுகாத்நேச்சாருக்கு ராஜாவுக்கு முன்பாகவும் குற்றமற்றவராய் காணப்படுகிறார். கையில் பரிதானம் வாங்கலை, எதுவும் வாங்கலை, உள்ள சம்பளம் போதுன்னு நினைக்காரு. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் உயர்த்தாமல் இருப்பாரா? கண்டிப்பாக உயர்த்துவார். சரி, மூணாவதாக நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும். 37 சங்கீதம் 4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது ஒரு இருதயத்து வேண்டுதல் அவர் என்ன செய்வார்? அருள் செய்வார் என்று பார்க்குறோம். சங்கீதம் 18:35 சொல்லுகிறது, உமது காரணி என்னை பெரியவனாய் மாற்றும். பார்த்தீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அடுத்து நாம் செய்ய வேண்டியது மகிழ்ச்சியாக இருக்கணும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ளே எப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேங்கிறாரு. ஹேப்பியாக இருங்க, ஆண்டவருக்குள்ளே ஹேப்பியாக இருங்க. அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். செபிக்கிறவங்க முகம் எப்போதும் சிரிப்பாக இருக்கும், உம்முனே இருக்க மாட்டாங்க, கடுகடுன்னு இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மன்னிக்கிற உள்ள அவங்களுக்குள்ளே இருக்கும். மன்னிக்கரில் தயபெருத்தவர் அவர்களோடு கூட இருப்பார். எதிராளிகளை நேசிக்கக்கூடிய உள்ளமாக இருக்கும். அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கர்த்தருக்கெல்லாம் மன மகிழ்ச்சியாக இருக்கணும், அதை ஈஸியாக எடுத்துக்கணும். சிலர் பாருங்கள், வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டை விட மாட்டேன்பாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணுறதே வேஸ்ட்டு. நான் ஒரே வார்த்தையில் சொல்லுறேன், ப்ரேயருக்கு வரும்போது ஏதாவது ஒரு சமாதான குறைவு யாராவது உண்டாக்குனாங்கன்னா சரி, நீங்கள் ப்ரேயருக்கு வர்றதே வேஸ்ட்டு. எல்லாரோடையும் கூடியமான அளவு சமாதானம் இருங்கள் இருக்குது. மன்னிக்க கற்றுக்கிடணும். மாம்சந்தான் மன்னிக்காது. மாம்சத்து கிரிகள், கோபம், எரிச்சல், பொறாமை, விபச்சாரம், பகை, விரோதம், ஒரு 17 காரியங்கள் கலாத்தியரில் எழுதப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 வசனங்கள் நீங்கள் பார்க்க முடியும். இவைகள்லாம் இருக்கக்கூடாது. யாரும் ஃபாதர் பாடுறாருல, யார் மேலும் கசப்பு இல்லைப்பா, எல்லாருக்காகவும் நன்றி சொல்வேன், கூடிய மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க கற்றுக்கிடணும். அதுதான் மறுபடி பிறந்த அனுபவம் உள்ளவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளம் அதுதான். கசப்பை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கசப்பான வேர் ஊன்ற விடக்கூடாது. ஒருத்தர் மேலே கசப்பு இருக்குன்னா அது அப்படி ஒன்று எடுத்து போயிடணும். நல்மனம் பொருந்திடணும். நேருக்கு நேராக பேசி மனம் திரும்பிடணும். யாரையாவது நம்ம காயப்படுத்தியிருந்தோம்னா அது நமக்கே தெரியும். நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும், பரிசுத்தாவினால் நடத்தப்படுறவங்களுக்கு தெரியும். ஐயோ நம்ம காயம் உண்டாக்கிட்டோம், ஐயோ அப்படி நம்ம பேசியிருந்திருக்கக்கூடாதே அப்படின்னு நமக்கு நாம உணர்த்தப்படுவோம். உடனே நம்ம சாரி கேட்டு நல்மனம் பொருந்திடணும். ஆண்டவற்றையும் மற்றவங்ககிட்டையும் நம்ம என்ன செய்யணும்? மனசாட்சியை காத்துக்கொள்ளணும். அப்போ தான் நமக்கு மகிழ்ச்சி பொங்கி வழியும். மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா மகிழ்ந்து கலிகூறுன்னு இருக்கு. அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும் பார்ப்போம். முதலாவது இருதயத்தை கிழித்து மனம் திரும்பி உபவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் அழுது ப்ரேயர் பண்ணும்போது பெரிய காரியம் நடக்கும். ரெண்டாவது அவருக்கு பயந்து நடக்கும்போது பெரிய காரியம் என்ன செய்யும்? நடக்கும். மற்றவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. சிலருக்கு பாருங்கள், கரப்பாம்பூச்சை பார்த்தால கூட பயம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. பள்ளியை பார்த்தா பயம், ஒரு கட்டெரும்பை பார்த்தா பயம், ஒரு புராணை பார்த்தா பயம், அப்படிலாம் பயப்படக்கூடாது. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அப்புறம் எப்படி பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார். அடுத்து மூணாவதாக மன மகிழ்ச்சியாக இருக்கணும். என்ன இருந்தாலும் நன்றி ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் நன்றி ஆண்டவரே, ஹாப்பியாக இருக்க கற்றுக்கிடணும். இன்றைக்கி சாப்பாடு இருக்கா, சோத்திரம், மகிழ்ச்சி. இல்லைனாலும் சோத்திரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கே ஆண்டவர் உணவளிக்கிறார், நமக்கு தரமாட்டாரா? காட்டு புஷ்பங்களுக்கே விதவிதமாக உடுத்துகிறவர் நமக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? கண்டிப்பாக உடுத்து வைப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாலாவதாக
கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தையை மதிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கணும். 1 சாமுவேல் 15:22 அதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று பார்க்குறோம். இங்கே ஆதியாகமம் 26:13 ஈசாக்கு விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்னு பார்க்குறோம். ஈசாக்கு எப்படி விருத்தி அடைந்தான்? ஆதியாகமம் 26:13-12 வசனத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யனாகி மகா பெரியவனான்னு பார்க்குறோம். இதுக்கு ஒரு ரீசன் உண்டு. அவன் கடுமையான பஞ்சத்தை சந்திக்கிறான் கேராகுல. அப்போ அவன் எகிப்துக்கு போகணுன்னு இப்போ நினச்சே கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுறான். ப்ரேயர் பண்ணாமல் போயிருப்பான், ப்ரேயர் பண்ணியிருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாத, கேராகுலே இரு. இன்றைக்கி பஞ்சம் வந்த உடனே, இன்றைக்கி வேலையில் பஞ்சம், ஒரு வேளை தேசத்தில் பஞ்சம், அந்த நாடு நல்லா செழிப்பாக இருக்கிற நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினச்சி போயிடக்கூடாது. இந்த வேலையை விட்டுருவோம், இங்கே சம்பளம் கம்மி, வேறு வேலைக்கு போயிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஒருத்தர் இப்படி சொன்னார், ஒரு சகோதரன் பெங்களூர்லேருந்து, அம்மா என் கம்பெனியில் 19 பேரை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் என்னையும் எடுக்க போகிறதாக லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணினேன், ஆண்டவரே நான் இங்கே இருக்கவா போகவா? இங்கே இருப்பது உங்களுடைய சித்தம்னா நான் இங்கேயே இருக்கணும் ஆண்டவரே. ஆனால் கடுமையான வேலை, ஓவர் டைம் வேலை, 3-4 வேலையை ஒரு ஆள் பார்க்கணும். போனாலும் நல்லது தான். ஆனால் வேறு ஒரு வேலையை ஏசப்பா எனக்கு கொடுத்தேனே போக வைக்கணும். அதுக்கு தாம்மா நான் உங்கள்கிட்ட ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இங்கேருந்து 19 பேரை விலைக்கு விட்டுட்டாங்க. எனக்கு ஒரே பயமாக இருக்குது. எந்த நேரமும் என்னையும் நீக்கலாம், என் பேரை எடுக்கலாம். அப்போ எனக்கு ஜெபம் பண்ணுங்கம்மா, பயமாக இருக்குன்னு சொன்னார். நஞ்சினே, நீங்கள் நிச்சயம் கேராகலே இருப்பீங்க, இந்த இடத்துல இருப்பீங்க. அந்த கம்பெனி கொஞ்சம் நொடிச்சிருச்சு, ஆனால் சம்பளம் கரெக்டாக போட்டுறாங்க. அதனால் வேலையை ஆளை குறைக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கேம்மா, வேலை சாஸ்திதான், ஆனாலும் நான் இதை விட்டுட்டு எங்கே போகிறது? வேறு வேலை கிடைச்சா தானே நான் இதை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அங்கேயே இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மனுஷர்கிட்ட கர்த்தர் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க பண்ணுவார். ஈசாக்கு அந்த தேசத்தில் தான் இருந்தான். அவன் போகணுன்னு தான் நினச்சான், ப்ரேயர் பண்ணியிருப்பான், ஆனால் அவன் போகலை. ஆண்டவர் இங்கேயே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த பஞ்சத்தில் விதையை விதைச்சான், விசுவாசமாக விதைச்சான், ஆண்டோடைய வார்த்தையை நம்பி விதையை போட்டான். அது அவனுக்கு மட்டும் 100 மடங்கு பலன் தந்தது. எல்லா பக்கமும் பஞ்சம், எல்லா ராஜாக்களும் பஞ்சமாக இருக்காங்க, சாப்பாடு கூட இல்லாமல். எல்லா அமைச்சர்களும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, எல்லா ஜாதி ஜனங்களும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவன் அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுறான். காரணம், ஆண்டை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பஞ்சம் நிறைந்த அந்த ஊரிலே இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார், பெரிய காரியங்களை செய்தார். அப்போ ஆண்டவர் சொல்லுவரை நம்ம இருக்கிற இடத்த விட்டு போகக்கூடாது. 4வதாக எஸ்தர் 9:4 மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாக இருந்தான், அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான்னு பார்க்குறோம். ஏன்? அடுத்து 5வதாக நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், மனுஷரை போய் பிரியப்படுத்தக்கூடாது, மனுஷர் காலையும் விழுகக்கூடாது. பாருங்கள், ஆமான் காலில் எல்லாரும் விழுகணும், எல்லா அமைச்சர்களும், எல்லா மந்திரிகளும், எல்லா அதிகாரிகளும் விழுகணும், எல்லா ஜாதி ஜனமும் விழுகணும். ஆனால் இவன் விழுகலை. கர்த்தருடைய பாதத்தில் நான் விழுவேன், உன் கரத்தில் விழுவேனாக. தாவீது சொல்கிறார்ல, நான் மனுஷ கரத்தில் விழாதிருப்பேனாக. நான் தவறு பண்ணது உண்மைதான், எண்ணி இருக்கக்கூடாது ஜனங்களை நான் எண்ணிட்டேன் மீறி, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் இப்போ மனுஷன் கரத்தில் விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாகன்னு சொன்னார். அதனால் ஆண்டவர் வாதையை 3 நாளில் நிறுத்தினார் இல்லையா? கர்த்தர் நல்லவர். இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த மொர்தெகாய் மனுஷன் காலில் விழுகலை. அதனால் சில இடுக்கண்கள் துன்பங்களை அவன் அனுபவித்தான். யூத ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்துதலை உண்டாக்குனான். ஒரே நாளில் எல்லாரையும் அழிக்கிறது 127 நாடுகளில் உள்ளதில். ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் தாதிமார்களோடு ஜெபிக்கிறாள், மொர்தெகாய் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாதிமார்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணா. என்ன நடந்துச்சு? காரியம் மாறுதலாய் முடிஞ்சிச்சு. அப்போ நீங்களும் நானும் கூட மொர்தெகாய் போல் மனுஷ காலில் விழுகக்கூடாது.
நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வருதா, இக்கட்டு வருதா, சோதனை வருதா, சத்துரு போராட்டமா, சாபமா, விட முடியாத பாவமா, உபவாசித்து நம்ம ஜெபிக்கிறப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு நாங்கள் எங்கள் வேதனைக்குரிய வழி உண்டோ என்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து நித்திய வழியில் நீர் நடத்தி செல்லும்படி நாங்கள் உபவாசத்தோடு உடைய சமூகத்தில் இருதயத்தை கிழித்து மனம் திரும்பி செபிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அடுத்து ரெண்டாவதாக நாங்கள் எதை பார்த்து பயப்படக்கூடாது ஆண்டவரே, நீ பெரியாரியை செய்வதற்கு. மூன்றாவதாக நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே. நாலாவதாக நீ இருக்க சொல்கிற இடத்துல கீழ்ப்படிந்து இருக்கணும் ஆண்டவரே. ஐந்தாவதாக ஆமென் ஆண்டவரே, மனுஷ காலவே விழுகக்கூடாது, உம்முடைய பாதவடியில் விழுகணும். அலே லோயா ராகா தீகாராபா ரீகே ஓரிகா தேகாரபா சே ஓரிகா பாபாலாபாரபா ஓ ராகாதே. கற்பப்பை பிரச்சனைனால பார்த்துக்கிட்டீங்க, அந்த பிரச்சனை இப்போது நீங்கிறது. இயேசு தொடுகிறார் தொடுகிறார் தொடுகிறார். வேத நீங்கள் சுகமாயிருன்னு சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கு அடிக்கடி பலவீனம் வருது, வியாதி வருது, சிக்காயிடுறாங்க, ஒரே ஆஸ்பத்திரி. கர்த்தர் அதை நிறுத்துகிறார். தேவாவர் அசைவாடுங்கப்பா. ஒரு காபாபாரி காதாகா ஒரிகை சேபாதாகரபா ஒரு காபாபா லாபாரா ஒரிகை சே ஒரு கவுதகரபாரி காபாபா லீபாரபா. ஓ பிளட் அணுக்கள் கூடுவதாக இயேசுவின் நாமத்தினால பிளட் வெள்ளை அணுக்கள் கூடுவதாக. ஓ கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாராக. கால் வலி நீங்கி போவதாக. சரியாக தூக்க வரல பார்த்துக்கிட்டீங்க, நல்ல சுகமானித்திர உண்டாவதாக. ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.